டெல்லி ஹவ் இட் வெண்ட். ஸோ வந்து டெல்லி வந்து கேஎல் ராகுல்லாம் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து எல்எஸ்ஜி. ஏன்னா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதை விட இவங்க நல்லா பாட்டில் பண்ணிட்டாங்க கையில் இந்த மேட்ச். அசுதோஷ் சர்மாலாம் அன்பிலியபிள் இன்னிங்ஸ். விப்ராஜா விப்ராஜ் என்னமோ தெரியல எனக்கு. விப்ராஜ் சிங் தான் நினைக்கிறேன். சூப்பரா விளையாண்டாரு அவரும். கெவின் பீட்டர்சன் முன்னாடி சொல்றாரு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அவர் மேல. ஸோ வந்து இதோட பெஸ்ட் பேட்டர்ஸ் ஆர் அவுட் தேர் யூ கேன் வாட்ச் அப்படின்னு சொன்னாரு. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்ல பெஸ்ட் பவுலிங் அட்டாக் அவங்க தான், டிசி தான். அவங்களால நட்ராஜன் விளையாட முடியல டீம்ல. அந்த மாதிரி டீம் வச்சிருக்காங்க, எனக்கு புரியல. எல்லா டீமுக்கும் நட்ராஜன் இன்ஜுரி இல்லையா? ஃபுல்லி ஃபிட்டு வரதுக்கு முன்னாடியே ஏதோ ஃபுல்லா ஃபிட் ஆகுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, யாரை தூக்குவீங்க இந்த டீம்ல? மோஹித் சர்மா தூக்கணும். எனக்கு தெரியல. இல்ல மோஹித் சர்மாவும் சரி நட்ராஜனும் சரி, தே ஆர் ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் இன் எவ்ரி டீம். ஆல்மோஸ்ட் மோஹித் சர்மா போன ஐபிஎல் அந்த அளவுக்கு நினைச்ச மாதிரி அமையல. பட் அதுக்குன்னு அவரோட குவாலிட்டியை நீங்க வந்துட்டு மதிப்பு டீசென்ட் பெர்ஃபார்ம் பண்றாரு. நீங்க ஒரு டீம் 5th பவுலரா வச்சுக்கலாம், தாராளமா வச்சுக்கலாம். நீங்க வந்து 4 ஓவர் நட்ராஜன் இருக்காருங்க, எனக்கு புரியல. அதான் ஸோ அந்த அளவு பவுலிங் யூனிட் இதாக இருக்கு. அதெல்லாம் ஸ்டாருக்கு வந்து கேகேஆருக்கு மட்டும் போன தடவை வந்து லீக் மேட்ச்ல கொடுத்துட்டு உங்களுக்கு 2 மேட்ச் மெயின் மேட்ச் ஜெயிக்க வச்சாருல. அதான் 2 மேட்ச் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வாங்கி கொடுத்தீங்க. 25 கோடி வருது. அது ஒருத்தர் அது சொல்ல முடியாது. ஆனா எங்களுக்கு லீக்ல எதுவும் பண்ணி கொடுக்கல. இல்ல டிசிக்கு வந்து ஆஸ்திரேலியா காரணமா ஆடுறாரு எல்லா மேட்சும் விக்கெட்டு. அதுவும் எஸ்ஆர்ஜ பார்த்தாலே வந்து டென்ஷன் ஆகிறாரு. இல்ல ஹெட்டு அது சூப்பரா பண்ணாரு, நல்லா பண்ணாங்க. தேங்க் காட் ஹெட்டும் ஸ்டார்க்கும் ஒரே டீம்ல இருக்காங்க. அதாவது அவர் மட்டும் ஆவன் டீமா இருந்தாங்கன்னா ஹெட்டுக்கு வந்து இன்டர்நேஷனல் கரியரே இருந்திருக்காரு. கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். இந்தியாவில் நல்லா இருந்திருக்கும். அவர் வெளியே போயிருக்கலாம், நாமளும் ஈஸியா கப்படிச்சிருக்கலாம். சரி வீட்டுக்கு அதெல்லாம் மனசு. ஸோ வந்து ஹவ் இட் வெண்ட் லைக் ஓவராலா குட், வெரி குட். ஏன்னா ஓகே அவங்களுக்கு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு லக்கு, ஆப்வியஸ்லி லக்கி வின். செகண்ட் மேட்ச் லக்கி வின்ங்கிறத விட அவங்க ஆப்போனன்ட் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. டிசில இருந்து நம்ம எந்த கிரியேட்டிவா நம்ம எடுக்க கூடாது. அவங்க வந்து அவங்கள ஃபுல் 100% கொடுத்துட்டாங்க. இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு அவங்க ஆடிட்டாங்க. ஸோ நான் ஒத்துக்கிறேன். டிசி அவங்க முடிஞ்ச அளவுக்கு விளாண்டாங்க. ஆப்வியஸ்லி எல்எஸ்சி பண்ண மிஸ்டேக்னால இவங்க ஆப்வியஸா உள்ள வந்துட்டாங்க. ஸோ செகண்ட் மேட்ச் நல்லா விளாண்டாங்க. செகண்ட் மேட்ச்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா பாட்னியா? ஸோ டிசி செகண்ட் மேட்ச் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதான் இப்போதான் பேசணும். இப்படி ஆஸ்திரேலியன்ஸை பார்த்தாலே ஸ்டார்க் வந்து வெறியாகிறாரு. ஸோ அந்த கமின்ஸுக்கு இதற்கு என்ன ஒரு பகைனே தெரியல. பவுலிங்கை பொழந்தாரு, யாருமே உள்ள செட்டில் ஆக உள்ள அவர் ஆப்வியஸ்லி நல்லா போட்டார். 5 விக்கெட் எடுக்கிறதெல்லாம் T20ல ரொம்ப 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 4 ஓவருக்கு 5 விக்கெட், அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் T20ல. ஸோ அதுக்குன்னு ஸ்கில் வேணும், குவாலிட்டி வேணும். அதெல்லாம் ஸ்டார்க்கை பத்தி நம்ம அவரை பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. ரொம்ப எல்லாத்தையும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்க வந்து மற்றதெல்லாம் திரும்பி பார்க்கவே தேவையில்லைங்கிற அளவுக்கு. ஆப்வியஸ்லி பெஸ்ட் பவுலிங் அட்டாக் இந்த டோர்னமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் டிசி தான் பெஸ்ட் பவுலர். அதான் சிங்கிளான ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாரு. ஸோ வந்து பேட்டிங் வந்து பெரிய ஸ்கோர் இல்லை. அது இல்லாமல் ஜேஎஃப்பும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. குல்தீப் யாதவ் 2 மேட்சும் பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க. ஆமா, எனக்கு ஒன்னும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பூரா 6 வருஷம் போட்டு வர்றவனை இவனை நட்டி துவைக்கிறானுங்க. இவர் போய் 4 ஓவருக்கு 22 ரன் கொடுக்குறாரு. அது இல்லாமல் ஃபீல்டிங் பக்காவா இருக்கு. அதுவும் குல்தீப் யாதவ் கேட்ச் வந்து 50% குல்தீப் யாதவ் 50% ஜேஎஃப் குடிக்கணும். எங்கேயோ அந்த பாலை பிடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அக்ஷர் பட்டேலா இருக்கட்டும், ஃபேஃபா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. அதுதான் ஒரு மெயின் ரீசன் அந்த மேட்ச் வந்து ஒன் சைடாக அவங்க வின் பண்ணதுக்கு. ஸோ வாட் டு இம்ப்ரூவ் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் பவுலர்ஸ் ஸ்ட்ராங் தான். ஆனால் ஸ்டார்க்கோட டெண்டன்சி இருக்கு, ரன்ஸ் போவார். அவர் ஃபுல் லென்த் போடுவார். ஏன்னா ஃபுல் லென்த் போட ரன்ஸ் போவார். ஸோ விக்கெட்டு அப்பதான் வரும், அப்படிதான் வரும். ஸோ அது ஒண்ணுதான் அவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சு, ஐ மீன் ஸ்டார் கூட சேர்ந்து ஓப்பன் பண்ற பவுலர் அதுதான். ஒவ்வொரு டைம் அக்ஷர் பட்டேல் ஓப்பன் பண்றாரு, அவரும் பவர் பிளேல சூப்பரா பண்ணுவாரு. முகேஷ் குமார். ஸோ முகேஷ் குமார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. என் டீமும் இந்த பண்ணிட்டாருன்னா 0 இந்த டீமுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மும்பை மாதிரி கடப்பார் லைனப்பா இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டீம் வந்து முகேஷ் குமார் மாதிரி ஒரு பிளேயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அவர் தான் டீம் வந்து 5th பவுலர் மாதிரி அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா மற்ற இதெல்லாம்
எல்லாம் ஆல்வேஸ் செட் ஆயிரும். யாரும் அடிக்கிறதே தெரியாது எங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய வீக்னஸ் இருக்கு, ஃபினிஷர்ஸ். அசுதோஷ் சர்மா பர்ஃபார்ம் பண்ணார், ஓகே. ருத்ராஜ் சர்மா பர்ஃபார்ம் பண்ணார், ஓகே. தட் அதை வந்து விளாண்டது வந்துட்டு எல்எஸ்ஜி வந்து நம்ம இப்போ பேசலாம். ஆனா அவங்க ஃபினிஷிங் பிரின்சியா அடிக்கிறது வேற, ஆனா அஸ்தீப் சிங் அடிக்கிறது வேற. அதுதான் நான் சொல்ல வரேன். அஸ்தீப் சிங், பும்ரா, பத்திரன் அந்த மாதிரி இன்டர்நேஷனல்ல நல்லா ஃபிளாமாயிட்டா பவுலர்ஸ் அடிக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க மிச்சம் எல்லாம் ஓகே. அது பிளஸ் ஜேஎஃப்கே எப்போ விளையாடுவாரு எனக்கு தெரியல. ஸோ போன மேட்ச் பெரிய ப்ரெஷர் இல்லை, அதனால ஜேஎஃப்எம் பெருசாக ஆடிட்டாரு. ஆனால் இதே மாதிரி 210 அந்த மாதிரி அடிக்கும்போது அவர் ப்ரெஷர் எடுத்து அடிப்பாரா? அவர் வந்து பெருசாக அடிக்கிறதில்ல, 10 பால் 20 ரன் அடிச்சா போதும். எனக்கு ஏன் அவங்க வந்துட்டு அந்த ஆக்சுவலா அது அவங்க தப்பு இல்ல, ஹாரி ப்ரூக் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்பாட்டுக்காக தான் எடுத்து வச்சிருந்தாங்க. அதுதான் பேச வந்தேன். இன்னொன்னு வந்து ஃபினிஷருக்கு எங்களுக்கு ஏன் இல்லைன்னா ஹாரி ப்ரூக் மில்லர் இல்லை எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா அவரு போயிட்டாங்க. அவர் போனதுனால இவங்களுக்கு வந்து ஃபினிஷர் இல்லாம போயிட்டாங்க. ஸோ இது அவங்க தப்பு இல்லை, ஆனா அதனால அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு வீக்கா தெரியுது. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து ஃபினிஷர் வந்து கரெக்டாக இருந்தாங்க. எப்படின்னா 5, 6, 7 யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா உள்ள வச்சு ஆடிட்டு ஸ்டப்ஸும் அக்ஷர் பட்டேலும் ஃபினிஷராக அவங்க ஆடி இருக்கலாம். இப்போ வந்து மிடில் ஆர்டர்ல ஹாரி ப்ரூக் போனதுனால மிடில் ஆர்டர்ல ஸ்டப்ஸை ப்ரொமோட் பண்ணி அவர் நம்ம போற ஆட வைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால அந்த கேப் வந்து எங்க அடி வாங்குதுன்னா பின்னாடி அடி வாங்குது. அதுதான் அவங்களோட பெரிய வீக்னஸ். நான் அதை பார்க்குறேன். அதே மாதிரி ஜேஎஃப்கே 2 ஃபாரின் ஓப்பனர்ஸ் விளாடுறாங்க, ஓகே. 2 ஃபாரின் ஆப்ஷன்ஸுமே அவங்க ஓப்பனிங்லேயே யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஓகே, ஏன்னா அவங்க இந்தியன் பவுலர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்களால அது கிடைச்சிருக்கு. ஸோ அதனால ஓகே, அது ஒரு எக்ஸ்ட்ரா குஷனா இருக்கலாம். ஆனா வந்து ஜேஎஃப்எம் வந்து ஒரு கேள்விக்குறி. இப்போ ஜேஎஃப்கே போனா யார்? ஜேஎஃப்கே ஃபார்ம் அவுட் இருக்கிறது யார் வந்து உள்ள வருவாங்க ஸ்குவாட்ல? கேஎல் வந்து ஓப்பனிங் இறக்கலாம். ஆனா 1 யார் ஆட போறாங்கிறதான் எனக்கு தெரியல. ஏன்னா அபிஷேக் பர் 1 இறங்கிக்கலாம், நம்பர் 4 அப்படின்னா இருக்கா? இருங்க பாக்குறேன். அந்த பர்ஃபார்ம் பண்ண அவர் தான் யுவராஜ் சிங் தான் விளையாடணும். ஓப்பனர் ஜேஎஃப்கே விட்டு அடுத்த ஃபாரினர் துஷ்மந்த் சமீர். அவரு பேட்ஸ்மேன் சனக்கா இருக்காரு நினைக்கிறேன். இல்லையே, சனக்கா எடுக்கல. டோனவன் ஃபெரேரா இருக்காரு, ஆனா அவரும் மிடில் ஆர்டர் தான். ஸோ வந்து ஹாரி ப்ரூக் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சனக்கா தான் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் ஸ்குவாட்ல அவர் இல்லை. ஸ்குவாட்ல போடல, பட் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் பர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ ஜேஎஃப்எம்மோட பர்ஃபார்மன்ஸும், ஸோ அவர் பால் தின்ட்டு வந்தாருன்னா கேஎல் ராகுலால் 1 ரன் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? அது அதோட பெரிய கேள்வி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கேஎல் ராகுல் வந்து 1 ரன்ல ஆடுறாரு. ரொம்ப நாள் ஓப்பனிங் தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ வந்து 1 ரன் ஆடுறது அவருக்குமே ஒரு பெரிய டஃப் சேலஞ்ச் தான். இல்லை 2 ரன் விளாடுறாங்க. 2 ரன் அபிஷேக் அதான் இல்லை, போன மேட்ச் அப்படி இறக்கிருக்காங்க. ஆனால் எல்லா மேட்சுமே இதுதான் இப்படி இருக்கணும். ஏன்னா கேஎல் மிடில் ஆர்டர் விளாண்டாதான் அந்த டீமுக்கு பெஸ்ட். ஏன்னா அந்த டீம் ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கு. டீமுக்கு பெஸ்ட்னு பாப்பீங்களா? அந்த கேஎல் ராகுல் பெஸ்ட்னு பாப்பீங்களா? இல்ல, எல்லா டீமுக்கு பெஸ்ட்டா தான் அவங்க பார்க்கணும். ஏன்னா கேஎல் ஏன்னா அந்த மிடில் ஆர்டர் ஓகே, அவங்களோட டெத்து ரொம்ப மோசம். ஸோ அதனால அவங்க மிடில் ஆர்டர் கேஎல் விளையாட வச்சு, இல்லை கேஎல் மிடில் ஆர்டர் ஆடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு டெத்து வந்து ஈஸியா போயிடும். ஏன்னா ஸ்டப்ஸ் கொஞ்சம் பின்னாடி போகலாம், கொஞ்சம் பின்னாடி வரலாம். இல்லைன்னா அவங்களெல்லாம் முன்னாடி வந்துட்டு அது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஒரு அவங்களுக்கு என்ன தோணுது, பவர் பிளே விக்கெட் எடுத்தா போதும், பவர் பிளே விக்கெட் எடுத்தா அந்த டீம் முடிஞ்சிடும். அந்த டாக்டிக்ஸோட 8 வரைக்கும் எங்களுக்கு பேட்டிங் லைனப் இருக்காது, 7லயே முடிஞ்சிடும். ஒரு தின் பேட்டிங் லைனப்பா ஆயிரும். அதுதான் இவங்களோட வீக்னஸ். ஸோ மற்றபடி தே ஆர் டூ குட். ஸோ குவாலிஃபை ஆவாங்களா? எஸ், டேம் ஷூர். ஸோ நானும் அந்த டாப் 5 ஒரு டீமாக வச்சுருக்கேன். ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு ஆயிடுவாங்க. ஆனால் நம்பர் 1 வரது எனக்கு தெரிஞ்ச கஷ்டம். ஏன்னா பேட்டிங் யூனிட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ வந்து டாப் 2 வரது கஷ்டம். அந்த 3, 4, 5 இந்த ஸ்டார்ட்ல அவங்க வருவாங்க.